சென்னை திருவேற்காடு அடுத்த கோலடி ஏரி ஆக்கிரமிப்பை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து சங்கர் என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரின் உறவினர்கள் 5 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். சதீஷ்குமார், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? திருவேற்காடு பகுதியில் உள்ள கோலடி ஏரி ஆக்கிரமிப்பு செய்து ஏராளமான குடியிருப்புகள் உள்ளதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் 20 வீடுகளை இடித்தனர். தற்போது 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் ஆக்கிரமிப்பில் உள்ளதாக கூறி நோட்டீஸ் ஒட்டிய நிலையில் கார்பெண்டராக வேலை செய்து வந்த சங்கர் என்பவர் தனது வீட்டை இடித்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் நேற்று முன்தினம் தூக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனை எதிர்ப்பு தெரிவித்து இந்த பகுதி குடியிருப்பு வாசிகள் காலை முதலே தொடர்ந்து சாலையில் அமர்ந்தவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக உள்ளது என்றால், தற்போது இந்த பகுதி ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடிய பகுதிக்கு மாவட்ட ஆட்சியரும் அமைச்சரும் நேரில் வந்து இந்த பகுதியில் உள்ள வீடுகளை இடிக்கக்கூடாது என்ற உத்தரவாதத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து காலை முதலே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடும். குறிப்பாக கொளுத்தும் வெயிலிலும் தொழில் தொடங்குறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். தையல் தொழில் மூலமா மாசம் பல லட்சம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இந்த பொதுமக்கள் தங்கள் பகுதியில் இருந்து இந்த பகுதியில் செல்லாமல் உள்ளனர். மேலும் இறந்து போன உடல் இன்னும் அடக்கம் செய்யாமல் இருப்பதால் இந்த உத்தரவாதத்தை அளித்த பிறகு இறந்து போன சங்கரின் உடலை அடக்கம் செய்ய முடியும் எனவும் இந்த போராட்டத்தை கைவிட போவோம் என்றும் தெரிவித்ததுடன் தற்போது இந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தொடர்ந்து அதிகாரிகளும் போலீசாரும் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நிலையில் இதுவரை அவர்கள் அங்கிருந்து கலந்து செல்ல மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் காலை முதலே இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்கள் முற்றிலுமாக தடுத்து நிறுத்தப்பட்டு இந்த பகுதி முழுவதும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. காலை முதலே பொதுமக்கள் கொளுத்து வெயிலையும் பொருட்படுத்தாமல் சுடும் தரையில் அமர்ந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறதுனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து இவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இங்கு நேரில் வர உள்ளதாக தகவல் வெளியாகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் துணை கமிஷனர் மற்றும் இணை கமிஷனர் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகி உள்ள நிலையில் தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு போராட்டத்தை கைவிடுமாறு தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. இந்த பகுதியில் தொடர்ந்து பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ்குமார்.